ஹலோ மம்மி. ஸோ இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி, குதிரைவாலி அரிசியில் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி குதிரைவாலி ரைஸில் மஷ்ரூம் வச்சு ஒரு புலாவ் வந்து எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு அது ஒரு எம்மையான ரெசிபி. அண்ட் கிச்சடி வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ ஒரு டேஸ்டியான ரெசிபி தான். ஸோ லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ பசங்களுக்குங்கும் போது நெய் தான். நெய் இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் ஹோல் ஸ்பைசஸ், அதாவது சோம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். ஸோ இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் கட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் வெங்காயமும் சேர்ந்து வந்துடுச்சு. ஸோ பட் ஆனால் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அந்த வாசம் வரும்ல, ஸோ அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். ஸோ அது கூட வந்து கட் பண்ணியிருக்க வெங்காயம், கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒன்று வந்து கீறினது, இன்னொன்று வந்து கீறாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். ஸோ கிச்சடினாலே கொஞ்சம் எல்லோ கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, குதிரைவாலி ரைஸ் வந்து நான் மெஷரிங் கப்பில் 1/2 கப் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் வந்து பருப்பு வந்து போதும். பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஆயிலில் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப குழையாது, நல்லா வெந்திருக்கும், பட் ஆனால் குழையாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஆயிலில் ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. அதே மாதிரி பருப்புக்கும் 1 கப்பு பருப்புக்கு 2 கப் தண்ணி. அதில் வந்து லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்து தக்காளி சேர்க்கணும். அந்த அந்த அதில் வேகும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தக்காளியோட புளிப்பு வந்து இறங்கிடும். ஸோ இப்போ கவர் பண்ணி ஒரு 2 விசில் தான். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக குக் பண்ணிடலாம். பட் ஆனால் ரொம்ப வந்து ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுங்க. மில்லட்ஸ் வந்து சேர்க்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப குலைவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கிச்சடி, பட் ஆனால் நல்லா வெந்திருந்துச்சுனாலே போதும். ரொம்ப குலைவாக இருக்கும்போது பருப்புலாம்